உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த பொண்ணு வீட்டுக்கு இளைய பொண்ணா? மூத்த பொண்ணு குருஜி. இல்ல, இந்த ஜாதகம் மூத்த பொண்ணோடதா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜாதகம் ஏதாவது மாறி போச்சான்னு பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்க குருஜி. ஹலோ. அம்மா, நான் சண்முக சுந்தரம் பேசுறேன். உங்க வீட்டுக்கு வந்து ஜாதகம் வாங்கிட்டு போனேனே. ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்கல்ல? இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் அம்மா, ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோனே பண்ணேன். சொல்லுங்க. திவ்யா உங்களுக்கு மூத்த பொண்ணு தானே? ஆமா. என்ன பொண்ணுமா அவ? தைரிய லட்சுமி. இப்படி இருக்கிறவ கரடு முரடான ஆளாதான் இருப்பான்னு நினைச்சா, அடுத்த செகண்டே நான் நினைச்சதை அடிச்சு நொறுக்கிட்டா. அட, அவ பாடினா பாரு ஒரு பாட்டு. என்ன குரலுமா அவளுக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ பாடி முடிக்கிற வரைக்கும் அப்படியே மெய் மறந்துட்டு நான் பாரு. யாரு எதை கேட்டாலும் ஹெல்ப் பண்ணணுன்ற நல்ல மனசுமா அவளுக்கு. அஷ்டலட்சுமியும் அவகிட்ட தாமா இருக்கு. என்னமோ தெரியலம்மா, அவ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் என்கிட்ட இருந்துச்சு. நமக்கு இப்படி ஒரு மகள் இருக்கக்கூடாதான்னு ஏங்க வச்சுட்டா. கவலைப்படாதீங்கப்பா, இவதான் உங்களுக்கு மருமகளை வரப்போறா. நான் என்ன செய்ய போறேன்? நான் எதுவும் செய்ய போறதில்ல. ஆனா வேண்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியலையம்மா, அது எப்படி தானா நடக்கும்? இது வரைக்கும் ஒரு 40-50 பொண்ணு பார்த்தாங்களா? ஆமா. அது எல்லாத்தையுமே நாமளா கழிச்சு விட்டோம். நம்ம ஏதோ ஒரு 10-15 பொண்ணு வீட்டுக்காரங்கள தானே இந்த பக்கம் வரவிடாம பண்ணோம். மத்ததெல்லாம் எப்படி களைஞ்சது? அது உங்க குருஜி ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, இது சரியில்லை, இது பொருந்தான்னு சொல்லி அவரு வேணாட்டாரு. குருஜி சொல்றது தானே இந்த வீட்ல வேத வாக்கு. நாளைக்கு அவர் அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்க்க இங்க வராராம். அவரு என்னெல்லாம் பாப்பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. பொண்ணுக்கு தசா புத்தி சரியா இருக்கணும். ராசி மட்டும் மேட்ச் ஆனா போதாது, லக்கணமும் ஒத்து வரணும். ராகு இந்த கட்டத்துல இருக்கணும், குரு அந்த கட்டத்துல இருக்கணும். அதுக்கும் மேல 2 ஜாதகத்துக்கும் 9 பொருத்தமாவது இருக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணோட ஜாதகம் குருஜி எதிர்பார்க்க மாதிரி எல்லாமே புரிஞ்சு வந்துருச்சுன்னா? சான்ஸே இல்ல. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, குருஜி எதிர்பார்க்கிற மாதிரி அவ்வளவு பொருத்தமும் உள்ள ஜாதகம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அது தெரியாம உடனே என்னமோ அந்த பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர போற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நாளைக்கு குருஜி வந்ததும் ஜாதகம் பொருந்தலன்னு சொல்லி மொத்தமா இவங்க ஆசையில மண் அள்ளி போட்டுட்டு போவாரு பாருங்க. உண்மையாவா? யாருங்க அந்த பொண்ணு? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இப்பவே அந்த பொண்ணை பார்க்கணும் போல தோணுது. அவளை பார்த்த பிரமிப்புல அதெல்லாம் விசாரிக்கணும்னு தோணாம போச்சு. பேரு மட்டும் கேட்டுக்கிட்டேன், சத்யா. பேர்ல ஒரு கம்பீரம் இருக்குல்ல, அவளுக்கு ஏத்த பேர் தான். இந்தம்மா, இது பொண்ணோட ஜாதகம், பூஜை ரூம்ல வச்சுடு. கொடுங்க. பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா மாமா?
அந்த பொண்ணு சத்யாதாமா என்ன அங்க டிராப் பண்ணா. நான் இப்படி போனதும் அவங்களே கொஞ்சம் பதறிட்டாங்க. விஷயத்த சொல்லாம ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு ஜாதகத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மாமா நீங்க போகும்போது பொண்ணு வீட்ல இருந்தாளா? அவதாமா ஜாதகத்தையே கொண்டு வந்து கொடுத்தா. மாமா பொண்ணு எப்படி? போட்டோல பார்த்த மாதிரியே நேர்லயும் நல்லாதாமா இருந்தா. ஆ. சரிப்பா, நான் போய் முதல்ல இந்த ஷர்ட்டை மாத்தணும். சரிங்க ஆ? சரி மாத்திட்டு வந்துடுறோம். சரிங்க மாமா. பாத்துங்க. வாங்க மெதுவா பாத்து வாங்க. ஆமா. வாங்க. எங்க யாரோ ஒரு பொண்ண பத்தி ரொம்ப நேரம் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க மாமா. ஆனா பொண்ண பத்தி கேட்ட உடனே ஒரு வரியில முடிச்சிட்டு போயிட்டாரு. ஆமால, மாமா என்னாச்சு? என்ன என்னாச்சுப்பா? சட்டையெல்லாம் அழுக்க அது ஒண்ணும் இல்லம்மா, என்னாச்சு அத்தை? போற வழியில ஒரு சின்ன பிரச்சனை. சட்டை சேராயிடுச்சு, அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணும் இல்லை. என்னம்மா? நேத்து ஜாதகம் வாங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருந்தாங்கல்ல, நீ அவங்க கிட்ட யாரோட ஜாதகத்தை கொடுத்து விட்ட? என்னடி யோசிக்கிற? யாரோட ஜாதகத்தை கொடுத்த? ஏன் ஜாதகம் தாமா. ஏமா? ஜாதகம் மாத்தி கொடுத்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. யார் கேட்டாங்க? நேத்து ஜாதகம் வாங்கிட்டு போனாங்கல்ல, எதுக்கு அப்படி கேக்குறாங்க அவங்க? அவங்க குருஜி ஜாதகத்தை பார்த்ததும் இது மூத்த பொண்ணா இருக்காது, இளைய பொண்ணாதான் இருக்குன்னு சொல்றாராம். சத்ய ஜாதகத்தை மாத்தி கொடுத்துட்டியாடி? அவங்கதான் கால் பண்றாங்க. உன்கிட்ட தான் கேக்குறேன், ஜாதகத்தை மாத்தி கொடுத்துட்டியா? அதை எப்படிமா மாத்தி கொடுப்பேன்? மேலதான் பேர் எழுதிருக்குல்ல. ஆ சொல்லுங்க. என்னம்மா கேட்டீங்களா? கேட்டேன். ஜாதகத்துக்கு மேல என்ன பேர் போட்டிருக்கு? அதுல திவ்யான்னு தானே போட்டிருக்கு. ஆ, அப்போ அவ ஜாதகம் தான். ஓ, ஆனா குருஜி அது மூத்த பொண்ணோட ஜாதகம் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல, அது மூத்த பொண்ணோட தான். ஜானகி ஒரு நிமிஷம் போன் இப்படி கொடு. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் ஜானகியோட அத்தை பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. குருஜி சொன்னதும் சரிதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.